Hi friends, ரொம்ப நாளா இந்த லாங் மேக்ஸி வாங்கணும்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்பட்டேன். ஷாப் போய் கேட்கும்போது ரேட் வந்து தாறுமாறா இருந்துச்சு. 1500 ல இருந்து 2000 வரை ரேட் சொன்னாங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு Flipkartல பாக்கும்போது இது ஒரு இந்த கிளாத் வந்து ஆர்டரா இருந்தது. ஆக்சுவலி இது வந்து லெஹங்கா தைக்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஷாலுமே நல்ல லென்த்தியா இருந்தது. சோ அதுல நம்மளும் லாங் மேக்ஸி தைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. சோ லென்த்தாவே நல்லா தான் இருந்தது கிளாத். சோ பார்டர் மட்டும் எடுத்து ஃப்ரண்ட்ல வைக்கிற மாதிரி நானே டிசைன் மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானே பண்ணேன். சூப்பராகவே வந்துச்சு. இது வந்து பாட்டமில் வந்து நான் இந்த பார்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ளீட்ஸ் வச்சு நமக்கு ஹிப்பில் இருந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு லாங் ஃப்ராக் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணேன். ஹேண்டு பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டு வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா பார்டர் வந்து ரொம்ப அகலமாகவே பார்டர் கொடுத்துருந்தாங்க. லாங் மேக்ஸி வந்து இது வந்து அந்த தாவணி பாவாடை சட்டைக்கு தைக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் இருந்தாலும் இதில் மேக்ஸிங்கிறனால ரொம்பவே லாங்காகவே லென்த் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி லைனிங்கும் எடுத்துகிட்டு நீட்டாக இப்போ ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்ளீட்ஸ் வந்து நான் ஸ்கொயர் ஃப்ளீட்ஸ் தான் வைக்கிறேன். நல்லா பெரிய பெரிய ஃப்ளீட்ஸாக வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த லைனிங்கில் தையல் போட்டுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஷோல்டரையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஹேண்டு தான் ரெடி பண்ணதை ஜாயின் பண்ணுறோம். பஃப் ஸ்லீவ் வைக்கலான்னு பார்த்தேன். பட் பஃப் ஸ்லீவை விட நார்மலில் வந்து 3/4 வச்சா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதே மாதிரியே ரெடி பண்ணிட்டேன். இப்போ சூப்பராகவே ஃபைனலாக ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். அதில் இன்னும் கொஞ்சம் கிளாத் வேறு மிச்சம் இருந்தது. அதில் நார்மல் சுடி பேட்டர்னில் வேறு ஒன்று தச்சுட்டேன். இப்போ லாங் மேக்ஸி சூப்பராகவே தச்சாச்சு. இது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து நம்ம ரோப் இருக்கு இல்லையா, அதில் ஒரு டிசைன் மாதிரி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் ஒரு 4 அடுக்கு வர்ற மாதிரி நான் வச்சேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஆர்டர் போட்ட இந்த கிளாத் வந்து 700 rupeesல இருந்தது. அதை ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது ஒரு லாங் ஃப்ராக் ஒன்று தச்சாச்சு, ஷார்ட் ஃப்ராக் ஒன்று தச்சாச்சு. ஸோ டோட்டலாக நமக்கு 2500 வந்து லாபமாகிற அளவுக்கு தான் இருந்தது. இது நானே ஸ்டிச் பண்ணுறனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நீங்கள் வெளியில் கொடுத்தீங்கன்னா எப்படி அவங்க வந்து 700 ரேஞ்சில் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த ப்ளூ கலர் பார்டரை மேலே வச்சு அட்டாச் பண்ணிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிட்டேன். ஸோ சூப்பரான லெக்கான் ரெடி ஆயிடுச்சு. இதோட இந்த பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். மீத இருந்த துணியில் வந்து நார்மல் டப்பும் தச்சாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சுடிக்கு வந்து எனக்கு மேட்சிங்காகவே ஷாலும் பேண்ட்டும் இருந்தனால அதையே நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது மாதிரி ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணனாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you. bye bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.